SRGDS Matriculation News Channel. வணக்கம். இன்றைய திருக்குறள் அதிகாரம் இனியவை கூறல். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. இதன் பொருள், பணிவு உள்ளவனாகவும் இன்சொல் பேசுபவனாகவும் விளங்குவதே ஒருவனுக்கு அணிகலன்களாகும். பிற அணிகள் அணிகள் அல்ல. நன்றி. नमस्ते। आज का शब्द नभ, स्काई, जल, वाटर, वायु, एयर, आग, फायर, धरती, अर्थ, पेड़, ट्री। धन्यवाद। Word of the day, nightmare, meaning bad dream. Example sentence: She had a nightmare of ghost. Thank you. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது SRGDS மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவி வி தேவி. திருப்பாவை திருவெம்பாவை தித்திக்கும் மார்கழியில் இதோ உங்களுக்காக. திருவெம்பாவை பாசுரம் 14. காதற் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாம்பாடி சோதி திறம் பாடி சூர்கொன்றை தார்பாடி ஆதி திறம் பாடி அந்த மாம்பாடி பேத்தித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைத்தன் பாதத்திறம் பாடி ஆழ்பவர் எம்பாவாய். இதன் பொருள், ஆண்கள் அணிந்துள்ள காதணிகள் தண்ணீரில் ஆட, அவர்களின் தங்க நகைகளாட, பெண்களின் கூந்தலாட, அக்கூந்தலின் மலர்கள் அணிந்திருந்தால் ஏற்பட்ட வாசனை கருதி அதை முகர வண்டுகளாட, குளிர்ந்த நீரிலாடுகள். அவ்வாறு நீராடும் போது சிற்றம்பலத்தில் நடனமிடும் சிவபெருமானின் புகழ் பாடுங்கள். வேதத்தின் பொருளையும் வேதத்தின் பொருளாக விளங்குகின்ற சிவனின் பெயரையும் சொல்லி நீராடுங்கள். ஜோதி வடிவாய் திருவண்ணாமலையில் காட்சி தரும் அந்த சிவனின் மாபெரும் விருதாந்தங்களை எல்லாம் சொல்லுங்கள். அவனது மார்பில் தவழும் கொன்றை மாலையில் மகிமை பற்றி பேசுங்கள். முதவும் முடிவும் இல்லாத அந்த இறைவனின் புகழை பாடுங்கள். நன்றி. திருப்பாவை 14. பொங்கல் புழங்கடி தோட்டத்து வாய் நிகழ்ந்து செங்குமுனீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினாக்கன் செங்கல் புடிக்கூரை வெண்பால் தவத்தவர் எங்கள் திருக்கோவில் செங்கிடுவான் போற்றார் எங்கள் முன்னெழுத்துவான் வாய்ப்பேசும் நான்காய் எழுத்தாய் நாதாய் நாவுடையாய் செங்கொடி சக்கரம் எழுத்தும் தகக்கல்யன் பங்க கண்ணை தூட பாடலோ என்பாவார். இதன் பொருள், எங்கள் முன்னதாக வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே, கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கம் படாதவளே, உங்கள் வீட்டின் பின்வாசல் தோட்டத்து தடாகத்தில் செங்குமுனீர் மலர்கள் மலர்ந்து விட்டன. ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன. காவி உடைய அணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளி வீச கோவில்கள் திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றன. ஆனால் பெண்ணே, சங்கு சக்கரம் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரித்த கண்களை மான கண்ணனை பாட இன்னும் நீ எழாமல் இருக்கிறாயே. நன்றி. 29/12/2025 இன்று சர்வதேச செல்லோ தினமாக கொண்டாடப்படுகிறது. செல்லோ என்பது ஒரு அழகிய வயலின் குடும்பத்தை சேர்ந்த இசைக்கருவி. பாப்லோ காசல்ஸ் உலக புகழ்பெற்ற செல்லோ இசைக்கலைஞர். செல்லோ இசையை தனிக்கலை வடிவமாக உலகிற்கு அறிமுகப்படுத்திய முக்கிய முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுகிறார். மேலும் இந்நாள் செல்லோவின் இசை அதன் வரலாறு மற்றும் ஆழமான ஒளியை போற்றுகிறது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.